Hi everyone, welcome to this video. I am Pama, Department of CS with A, Kamaraj Women's College, Thuthukudi. Today's session, we will discuss about the concept of call by reference. Okay. In previous class, I told you what is call by value. Okay. Now we have to discuss call by reference. Okay. So இது ரெண்டுமே எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களோ அப்போ தான் இது யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ வேல்யூனா எப்படி இருக்குன்னு சொன்னேன். இப்போ ரெஃபரன்ஸு ஒரு ஃபங்க்ஷன்லேயே அப்படியே பேராமீட்டரை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் கால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா. அப்போ அதே ஃபங்க்ஷன் தான் எடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஆட் ஆஃப் டூ வேரியபிள்ஸு. இதில் ஏங்கிறது பிங்கிறது ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ சிங்கிறது அவுட்புட் பேராமீட்டர். இங்கே இந்த சியை எப்படி ரெஃபர் பண்ணியிருக்கோம்னு சொன்னோன்னா அட்ரஸ் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் அட்ரஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்டர். ஓகேவா. அட்ரஸ் பாயிண்டர் ஒரு வேரியபிளுக்கு ரெண்டு பாயிண்டர் இருக்கும், அட்ரஸும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிள் உங்களுக்கு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்து சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அட்ரஸ் ரெஃபர் பண்ணோம். அப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறப்பயே அதுக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இங்கே வந்து அந்த அட்ரஸை தான் பாஸ் பண்ணுறோம். சரி, மீனிங் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அட்ரஸை பாஸ் பண்ணுறப்போ அதனுடைய வேல்யூவும் அது எந்த வேரியபிளை வச்சு ரெஃபர் பண்ணுறோமோ அந்த வேரியபிளில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த அட்ரஸ் பை கால் பை ரெஃபரன்ஸோட மீனிங். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் புரியும். ஸோ இதில் சியை கால் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் 5,10ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட் வேரியபிள் சின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அப்படியே இங்கேயும் வரும். ஒரு இடத்துல நீங்கள் டிக்ளரேஷன் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் டெஃபினேஷன்லேயே இருக்கணும், காலிங்லேயே இருக்கணும். அப்போ ஆட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஆம்பர்சன்ட் இஜெட். ஸோ இஜெட்டுங்கிறது என்னது எனக்கு அட்ரஸ் வேரியபிள். ஓகே, ரெஃபரன்ஸ் வேரியபிள். அதனால இங்கேயும் நீங்கள் என்ன கொடுக்கணும், இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி தான் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எக்ஸ்லையும் ஒய்லையும் 5 வந்து 10ங்கிற வேல்யூ பாஸ் ஆகும், ஆட் பண்ணி 15 ஆகும். ஸோ இஜெட் வந்து 15. இங்கே அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணும். இது 15ங்கிறது வேல்யூவோட அட்ரஸை இஜெட்டில் போய் 15 வந்து சேஞ்ச் ஆகிரும். அட் தி சேம் டைம் அந்த அட்ரஸையும் இது பாஸ் பண்ணும். அப்போ இங்கே வர்றப்போ 5,10, இந்த சியில் வந்து என்ன இருக்கும், 15 இருக்கும். அப்போ அந்த 15ஐ டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளையும் சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் சி அவுட் கொடுத்துட்டு த வேல்யூ ஆஃப் சின்னு டிஸ்பிளே பண்ணி பாருங்க. இப்போ இதுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா 15. இங்கே இந்த சி வந்து என்னது அப்படின்னா ரிட்டர்ன் வேரியபிள். ஓகேவா. இங்கே வந்து என்னன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதில் சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால் பை ரெஃபரன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.